சக்தியின் கற்றலின் இது கர்மயோகம். பயனை கருதாத கடமை. இது எப்படி சாத்தியம்? மிக அழகான தத்துவம் இது. நமது செயல்பாடுகளை மிக சிறப்பாக்குகின்ற தத்துவம் இது. கீதை பேருரைகள் என்கின்ற நூலில் வினோபாச்சாரியார் மிக அழகான ஓமைகள் மூலம் எத்தகைய எளியவரும் புரிந்து கொள்ளும் வகையில் இந்த மகத்தான கர்மயோக தத்துவத்தை எளியவர்களும் மனம் கொள்ளும் வகையில் எடுத்துரைத்திருக்கின்றார். ஓவியனிடம் சித்திரம் வரையாதே, வரையாதிருப்பதற்காக நீ கேட்கும் பணத்தை வாங்கிக் கொள் என்று சொல்வீர்களானால் அவன் அதற்கு உடன்படான். விவசாயியிடம் வயலுக்கு போகாதே, மாடு மேய்க்க வேண்டாம், ஏற்றம் இறைப்பதை நிறுத்திவிடு, உனக்கு வேண்டும் அளவு தானியம் கொடுத்து விடுகின்றோம் என்று சொல்லுங்களேன். அவன் உண்மையான விவசாயியாக இருந்தால் இந்த பேரத்திற்கு அவன் ஒத்துக்கொள்ளவே மாட்டான். விவசாயி பொழுது புலர்ந்ததும் வயற்காட்டிற்கு போகிறான். சூரியன் அவனை வரவேற்கிறது. பறவைகள் அவனுக்காக பாடுகின்றன. ஆடு மாடுகள் அவனை சூழ வந்து நிற்கின்றன. அவன் அவைகளை அன்புடன் தடவி விடுகின்றான். தான் நட்டு வளர்ந்திருக்கின்ற மரஞ்செடிகளை கண்குளிர பார்க்கின்றான். இவை அனைத்திலும் ஒரு சாத்விக ஆனந்தம் இருக்கின்றது. சாத்விக ஆனந்தம் என்பது என்ன? யாரையும் துன்புறுத்தாத ஆனந்தம். அது பாவமற்ற ஆனந்தம். இவை அனைத்திலும் ஒரு சாத்விக ஆனந்தம் இருக்கிறது. இவ் ஆனந்தமே அக்காரியத்தின் முக்கியமான உண்மையான பயன். விளைச்சலினால் வருகின்ற லாபம் செகண்டரி, அது இரண்டாம் பட்சம். அந்த ஹாப்பினஸ் இட்ஸ் இன் ப்ராசஸ் இட் செல்ஃப். செயல்பாட்டிலேயே இன்பம் குவிந்திருக்கின்றது. அதை அவன் அறிவான். அந்த விளைச்சலினால் ஏற்படுகின்ற லாபம் இருக்கின்றது அல்லவா, இன்பம். அந்த லாபத்தினால் வருகின்ற இன்பம், அதனை இதனுடன் ஒப்பிடுகின்ற பொழுது, அதாவது இந்த விவசாயம் என்கின்ற செயல்முறையில் கிடைக்கின்ற இன்பம், தினத்தினம் அனுதினமும் கிடைக்கின்ற இன்பம், அதனுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அதன் மதிப்பு மிக மிக குறைவு. அது எவ்வளவு பெரிய லாபமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு விளைச்சலாக இருந்தாலும் சரி, இந்த செயல்பாட்டில், இந்த ப்ராசஸ், அந்த விவசாயம் செய்தல் என்கின்ற செயல்பாட்டில் அவனுக்கு கிட்டுகின்ற இன்பத்தை காட்டிலும் அந்த விளைச்சலினால் கிடைக்கின்ற இறுதி இன்பம், இறுதி விளைச்சலினால் கிடைக்கின்ற அந்த பயிரினால் கிடைக்கின்ற இன்பம் மிக மிக சிறியது. இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். பயனை கருதிதான் இன்பம் அடைய வேண்டும் என்பது இல்லை. செயல்பாட்டில் இன்பம் கொட்டி கிடக்கின்றது. எனவே நீங்கள் விளைவை நினைத்து கொண்டே காரியம் மாற்றாதீர்கள். அதில் ஒரு பதட்டம் இருக்கின்றது. அதில் மனம் பலவிதமான சிந்தனைகளை கொண்டு தடுமாறி செயல்படும். அதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பலன் எங்கு சென்றுவிடப் போகிறது? எங்கு சென்றுவிடப் போகிறது? நீங்கள் காரியத்தில் கருத்தை செலுத்துங்கள். அந்த செயல்முறையிலேயே, செயல்பாட்டிலேயே அவ்வளவு இன்பம் கொட்டி கிடக்கின்றது. நீங்கள் ஒன்று இணைந்து இறங்கி செயல்பட்டீர்களே ஆனால். இதுதான் பலன் கருதாத கர்மம், கர்ம யோகம். வினோபாவிற்கு நன்றி, கீதை தந்த கண்ணனுக்கு நன்றி, நண்பர்களுக்கு நன்றி.